நண்டசேகரண்ணா, சொல்லுண்ணா. 25 கிலோ வடி பிரியாணியை செஞ்சு முடிச்சு மக்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்மையா செஞ்சிருக்கலண்ணா. வாசனை உண்மையிலுமே இன்னைக்கு ரொம்ப கூடுதலா இருக்குண்ணே. இப்போ வளர்ந்து ஒரு மாசத்துக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேண்ணே. நீங்க அவங்க செய்வாங்கண்ணே, ஒரு 5 இடத்துல பிரியாணி செய்வாங்க. ஏதோ ஒரு இடத்துல அதிக டேஸ்ட் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல அதிக வாசனை இருக்கும். ஆனா அதே அளவுதான் இன்னொரு இடத்துல செய்வாங்க. அங்க பார்த்தோன்னா வாசனை கம்மியா இருக்கும், டேஸ்ட் கம்மியா இருக்கும். இதெல்லாம் ஏன், என்ன நம்ம என்ன செய்யறோம், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதா இல்ல எப்படி வட்டாக தகுந்த மாதிரி மாறுதான்னு யோசிச்சு பார்த்தா அவங்க சூப்பரா பிரியாணி கத்துப்பாங்கண்ணே. சரியாண்ணே? நல்ல வடி பிரியாணி, சிக்கன் பிரியாணி மக்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போறேன். எப்படி இருக்கு நீயே சொல்லலாம். வளர்ந்து ஒரு மாசங்களுக்கு கறிலாம் நல்லா சூப்பரா வந்துச்சு. சரிண்ணா, வச்சு சாப்பிடணும். அப்படியே அப்படியே எடுக்கல தூண்டு அப்படியே ரெக்க பீஸ் கொட்டுது பாருண்ணா. வளர்ந்து ஒரு மாசங்களுக்கு இன்னைக்கு நாங்க செஞ்ச குட்டி பிரியாணி ஸ்டோர் செம்மையா வட்டி பிரியாணி செஞ்சுருக்குறோம். பாருங்கள், கறிலாம் அப்படியே பீஸ் பீஸாக வருது. எடுக்கும் போதே அப்படியே கொட்டுலுது. அப்படியே முட்டையை கூட இஞ்சி வச்சு கலந்து. ஐயோ 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 அண்ணா, இந்த மாரி சாப்பிட்டு எல்லாருக்கும் உனக்கு வயித்த வலிக்குதுண்ணா. அட்டகாசமாக இருக்குது. இதேமாரி நீங்களும் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டா உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் வந்து தரமாக செஞ்சு கொடுக்குறோம். நீங்களே ருசிச்சு சாப்பிடலாம். சாப்பாடு உதிரியா அப்படி அள்ளி காமி, தூவி காமின எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இந்த பிரியாணி ஓகே, சூப்பரா இருக்குல்லண்ணா. இந்த ஜூசி பிரியாணி சொல்றாங்களா, அந்த மசாலாலாம் தனியா இல்லாம அந்த மசாலாலாம் ரைஸ்ல அப்சர்வ் ஆகி அப்படியே பன்னு மாதிரி இருக்கு. ஆனா உதிரியா இருக்குல்லண்ணா. அந்த டேஸ்ட் வேற லெவல் இருக்குது. அள்ளி சாப்பிடுற நீ செம்மையா இருக்குது. ஐயோ 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 அட்டா அட்டா, அட்டகாசமாக இருக்கு. உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எங்களை கூப்பிடுங்க. சமைச்சு தர நாங்கள் தயாராக இருக்கோம். சாப்பிட நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நல்ல ருசியாக நீங்கள் கேட்குறத விட டாப்பில் செஞ்சு தரோம். எங்களுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்க, முட்டை சாப்பிட போறேன். அண்ணா, இந்த முட்டை அவிக்கிறதுல கூட அவ்வளவு விஷயம் இருக்குல்லண்ணா. இந்த ஒரு வீடியோ நான் போடுவோம், எடுத்துருக்கல. சரிண்ணா சரிண்ணா, அப்படியே சாக்குல விட்டு ஒரு ஏத்துற பத்தியாண்ணா. முட்டை அவிக்கிறதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.